வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் அதுக்காக கண்டிப்பாக போஸ்ட்போண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஆஜ் தக் அப்படிங்கக்கூடிய ஒரு நியூஸ் சேனலுக்கு வந்து எஸ்எஸ்சி சேர்மன் வந்து மறுபடியும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஓகே, ஸோ அந்த இன்டர்வியூவில் அவரே ஒத்துக்கிட்டார், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் மொதல் நாள் இருந்த ப்ராப்ளமை விட நாங்கள் கடைசி நாள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிட்டோம். அதை வந்து எல்லாத்தையுமே வந்து ரெகுலராக வந்து கம்மி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சிஜிஎல் எக்ஸாம் வந்து அதிகமான கேண்டிடேட் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியானதுக்கு அப்புறம் தான் அந்த எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம், அதுக்கு முன்னால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ அப்படி பார்த்துருந்தா அவங்க வந்து ப்ராப்ளமெல்லாம் சரி பண்ணிட்டு தான் வந்து ஸ்டெனோ எக்ஸாமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோவில் கம்மியான பேர் எழுதுகிறாங்க அப்படின்னால அதில் யாருக்கும் ப்ராப்ளம் வராமல் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, அதுலேயுமே இப்போ ஸ்டெனோலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேலெலாம் வந்து சென்டர்ஸ் போட்டிருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரிவ்யூ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ அதுலேயுமே இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ சிஜிஎலுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டெனோக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எக்ஸாம் வந்து நடக்க போகுது, அது போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் சிஜிஎலுக்கு வந்து போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை போஸ்ட்போன் பண்ணாமல் அவங்க கரெக்டான டைமில் கண்டக்ட் பண்ணாலுமே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ எப்படி பார்த்தாலும் சிஜிஎல்ல நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு எக்ஸாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்ட்போன் ஆனாலும் நல்லது தான். போஸ்ட்போன் ஆகாமல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் அதுவும் நல்லது தான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் போஸ்ட்போன் ஆனாலும் கரெக்டான டைமுக்கு நடந்தாலும் புது பேட்டர்னில் வந்து கொஷின்ஸ் கேட்க தான் போகிறாங்க, அது சேஞ்ச் ஆகாது. ஓகே, அது வந்து நல்ல விஷயந்தான். ஸோ நியூ பேட்டர்னில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்முடைய சந்துரு மேத்ஸ் 2.0 சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரீசனிங்க்கும் ஜிகேக்கும் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி உங்களுக்கு கூடிய சீக்கிரமே மேத்ஸுக்கான நியூ டாபிக்ஸ் வந்து இதில் வரும். எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்குமே வந்து வந்துடும். இப்போ ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம் இருக்குது அப்படின்னால ரீசனிங்கும் இங்கிலீஷும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெனோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் மேத்ஸுக்குள்ளே ரிமைனிங் வீடியோஸ், அதாவது புது வீடியோஸ் என்னென்னவோ அதெல்லாமே வந்து நாங்கள் சிஜிஎலுக்கு முன்னால் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு எதுவுமே புதுசாக இருக்காது நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறப்போ. அதுக்கப்புறம் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து என்னென்னலாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதையுமே வந்து கொடுத்துருவோம். ஓகே, அதாவது செலெக்ஷன் போஸ்ட் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஸ்டடீஸ் ரிலேட்டடாக கூடிய வீடியோஸ் மட்டும்தான் வரும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.